வணக்கம். இலங்கையில் இருக்கிற எங்களுடைய நண்பர்கள், தம்பிமாரெல்லாம் அடிக்கடி கேட்குற கேள்வி என்ன தெரியுமா? அண்ணே, லண்டனுக்கு வந்துட்டா 1 மாதம் வேலை செஞ்சா எவ்வளவு காசு பார்க்கலாம்? ஊரில் இருக்கிற கடனையெல்லாம் அடைச்சிட்டு செட்டில் ஆகிறதுக்கு எவ்வளவு காலம் எடுக்கும்? இப்படி அப்பாவித்தனமான கேள்விகளை கேட்குறாங்க. நம்ம ஊரில் இருக்கிற ஏஜென்ட்டுகளும், தம்பி நீ லண்டனுக்கு போடாப்பா, மாதத்தில் லட்சக்கணக்கில் காசு உழைக்கலாம், பவுன்ஸ்லேயே வீடு கட்டலாம், இப்படி நிறைய ஆசைகளை காட்டி கூட்டிட்டு வந்து விட்டு போயிடுறாங்க. நிஜமாவே இங்கே லண்டனில் ஒரு மாதத்துக்கு எவ்வளவு சம்பாதிக்க முடியும்? இங்கே இருக்கிற டேக்ஸ் சிஸ்டம் என்ன? செலவெல்லாம் போக எங்களோட கைக்கு எவ்வளவு மிஞ்சும்? இதை பற்றி எந்த ஒரு பந்தாவும் இல்லாமல் என்னோட சொந்த அனுபவத்திலிருந்து எனக்கு அக்கு வேறு ஆணி வரையாக உங்களுக்கு புரிய வைக்க போகிறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் இங்கே இருக்கிற நிஜமான யதார்த்தம் என்னன்னு உங்களுக்கு புரியும். ஊரில் ஐடி, அக்கௌண்டிங் அப்படி இல்லாட்டி நர்சிங் யாராவது வேலை பார்த்துட்டு வரீங்கன்னா இங்கே நீங்கள் வரைக்க ஸ்கில் ஒர்க்கர் ஒரு கேட்டகரிக்கு நீங்கள் வருவீங்க. அப்படி வார உங்களுக்கு ஆரம்ப சம்பளமாக வருஷத்துக்கு 30,000லேருந்து 45,000 வரைக்கும் இருக்க வாய்ப்பு இருக்கு. இதை ஒரு மாதத்துக்கு பிரித்து பார்த்தா கூட 2,500லேருந்து 3,500 பவுண்ட்ஸ் வரைக்கும் gross salary கிடைக்கும். ஆனால் இந்த சம்பளம் கூட கூட டேக்ஸ் ரேட்டும் எகிரும். டேக்ஸ், பென்ஷன் எல்லாம் போக ஒரு மாதத்துக்கு உங்களுக்கு கையில் நார்மலாக 2,000லேருந்து 2,700 பவுண்ட்ஸ் வரைக்கும் வந்து சேரும். நீங்கள் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான ஆளாக இருந்தால் இதை விட நீங்கள் கூடவே சம்பாதிக்கலாம். திறமையை பொறுத்து தான் மிச்சம் எல்லாமே இங்கே இருக்கு. சரி, இப்போ கைக்கு வர்ற இந்த பவுன்ஸை வச்சு நாம ஊரில் சொகுசாக வாழலாம்னு கேட்டிங்கன்னா இங்கே தான் லண்டனோட கசப்பான உண்மை இருக்கு. சம்பாதிக்கிற காசில் பாதியை இந்த லண்டன் நகரம் அப்படியே உறிஞ்சிடும். லண்டனில் ஒரு மாதத்துக்கு யதார்த்த செலவு கணக்கை சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. வீடு வாடகைக்கு நீங்கள் ஒரு சிங்கிள் ரூம் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 500லேருந்து 700 பவுண்ட்ஸு கிட்ட வாடகைக்கு போயிடும். தனி வீடுண்டா 1,500 பவுண்டுக்கு மேலே வரும். இதோட கவுன்சில் டேக்ஸ், எலக்ட்ரிசிட்டி பில், கேஸ் எல்லாமே சேர்த்தா இன்னொரு எக்ஸ்ட்ராவாக 150 நீங்கள் கொடுக்கணும். சாப்பாடு, நம்மளோட ஊர் சாப்பாடுண்டா 150லேருந்து 200 பவுண்ட் கட்டாயம். ட்ரவலுக்கு நீங்கள் கட்டாயம் 180லேருந்து 200 பவுண்ட் ஒதுக்கும். இப்போ கணக்கு பண்ணி பாருங்கள். ஒரு மினிமம் வேஜஸில் மாதம் 1,800 வாங்குற ஒரு ஆளுக்கு இஞ்சையே செலவு 1,300 வரைக்கும் வரும். மிஞ்சிற 500-600 பவுண்டில் தான் நீங்கள் கடன் கொடுக்கணும், மிச்ச காசை சேமித்து ஊருக்கு அனுப்பும். சரி, ஃபர்ஸ்ட் விஷயத்துக்கு வரும். நீங்கள் ஒரு ஸ்டூடெண்டாவோ இல்லாட்டி இப்போ தான் புதுசாக வந்த ஒரு சாமானிய தொழிலாளியாவோ இருந்தால் உங்களுக்கு கிடைக்க போகிறது மினிமம் வேஜ் தான். 2026 கரண்ட் கணக்குப்படி இங்கே 21 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க ஒரு மணித்தேலத்துக்கு குறைந்தபட்சம் 12.71 பவுண்ட்ஸ் கொடுக்குறாங்க. சரி, ஃபர்ஸ்ட் விஷயத்துக்கு வரும். நீங்கள் இங்கே ஒரு ஸ்டூடெண்டாவோ அப்படி இல்லாட்டி புதுசாக வந்த ஒரு சாமானிய தொழிலாளியாவோ இருந்தால் உங்களுக்கு கிடைக்க போகிறது மினிமம் வேஜ் தான். 2026 கரண்ட் கணக்குப்படி இங்கே 21 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு ஒரு மணித்தேலத்துக்கு குறைந்தபட்சம் 12.71 பவுண்ட்ஸ் கொடுப்பாங்க. இப்போ நீங்கள் ஒரு நார்மலான வேலை பார்க்குறீங்கன்னா, அதாவது ஒரு சூப்பர் மார்க்கெட்லேயோ, கேஸ் ஸ்டேஷன்லேயோ இல்லாட்டி ஹோட்டல்லையோ, டெலிவரியோ ஏதாச்சும் ஒன்று பார்க்குறீங்கன்னா கிழமைக்கு 40 மணித்தேலம் வேலை செய்வீங்க. அப்படின்னு வச்சு பார்த்தா கூட ஒரு வாரத்துக்கு நீங்கள் கிட்டத்தட்ட 500 பவுண்ட்ஸ் உழைக்கலாம். ஒரு மாதத்துக்கு 2,000 பவுண்ட்ஸ் வரும். இது நம்ம இலங்கை காசுக்கு பார்த்தா இப்போ இருக்கிற எக்ஸ்சேஞ்ச் ரேட் படி ஒரு பெரிய தொகை தெரியலாம். ஆனால் இந்த 2,000 பவுண்ட்ஸும் அப்படியே உங்களோட பொக்கெட்டுக்கு வரும்னு நினைச்சிங்கன்னா அங்கே ஒரு பெரிய ஆப்பு. ஏன்னா இதில் இருக்கிற கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ், அதோட நேஷனல் இன்சூரன்ஸ் இதெல்லாம் சேர்ந்து கட்டாயித்தான் உங்களோட கைக்கு மிச்சம் 1,800 பவுண்ட்ஸு கிட்ட வரும். உங்களை பயமுறுத்துறதுக்காகவோ இல்லாட்டி நீங்கள் இங்கே வரக்கூடாதுன்னு நான் இந்த விஷயத்த சொல்லலை. லண்டனில் கண்டிப்பாக நல்லா வாழலாம், நல்லா முன்னேறலாம். ஆனால் ஏஜென்ட்டுகள் சொல்கிற அந்த பொய்யான கதைகளை நம்பி லட்சக்கணக்கில் வட்டிக்கு கடன் வாங்கி இங்கே வந்து சேராதீங்க. இங்கே வர்றதுக்கு முன்னால் நிஜமான யதார்த்தம் என்ன, செலவுகள் என்ன எல்லாத்தையுமே யோசித்து பார்த்துட்டு உங்களோட முடிவு எடுங்க. இங்கே வந்த பிறகு நீங்கள் எவ்வளவு சம்பாதிக்கிறீங்கன்றதை தாண்டி நீங்கள் எவ்வளவு மிச்சப்படுத்துறீங்க என்றதான் உங்களோட வாழ்க்கையோட வெற்றியே இருக்குது. லண்டன் வாழ்க்கையை பற்றியோ இல்லாட்டி இங்கே இருக்கிற வேலை வாய்ப்புகள் பற்றியோ இல்லாட்டி வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ ரொம்ப பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இங்கே லண்டன் வர யோசிக்கிற ஆட்களுக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் அனுப்பிவிடுங்க. இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.